தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 13/10/2024 ஞாயிற்றுக்கிழமை. அவிட்டம் நட்சத்திரம் இரவு 11:43 வரை, பிறகு சதயம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, திருமண வீட்டிலே வாழை மரம் கட்டுவது எதற்காக? எத்தனையோ மரம் இருக்கு. புளிய மரம் இருக்கு, வேப்ப மரம் இருக்கு, கொய்யா மரம் இருக்கு, மாதுளை மரம் இருக்கு. ஆனால் திருமண வீட்டில எல்லாம் முன்னாடி 2 வாழை மரம் கட்டியிருப்பாங்க. வாழை குலதள்ளி இருக்கும். இது எதுக்காக அப்படி கட்டுறாங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லணும். அதுக்கு அடுத்தது, அந்த திருமணம் முடிஞ்சு போகிற போது தாம்பூல பையில் தேங்காய் போட்டு கொடுப்பாங்க. அது எதுக்காக கொடுக்குறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தேங்காய் போட்டு கொடுப்பாங்க, கத்திரிக்காய் போட்டு கொடுக்குறதில்ல, வாழைக்காய் போட்டு கொடுக்க மாட்டாங்க, நார்த்தங்காய் போட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே நேரம் மாங்காயோ புடலங்காயோ வேற எந்த காயும் அந்த தாம்பூல பையில் இருக்காது. தேங்காய் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னு யோசிச்சு பார்த்தேன். தேங்காய்ங்கிற சொல்ல ஆராய்ச்சி பாருங்க. தேங்காய், நீ தேங்கி இருக்காதுன்னு அர்த்தம். கல்யாணத்துக்கு வந்த, சாப்பிட்டான், திருப்பூட்டியாச்சு, மாலை மாற்றி கொண்டு விட்டார்கள், இனி நீ தேங்கி இருக்க வேண்டாம், நீ உன்னுடைய வீட்டுக்கு செல்லலாம்ங்கிறத நாகரிகமாக ஒரு பொருள் மூலமாக தமிழர்கள் உணர்த்தினார்கள். அதனால தான் தேங்காயை போட்டு தாம்பூல பையில் கொடுத்தாங்க. அது கொடுத்தாச்சுன்னா நீ வீட்டுக்கு போகலாம்னு அர்த்தம். அதே மாதிரி திருமண வீட்டில் வாழை மரம் கட்டுறாங்க. எத்தனையோ மரம் இருக்கு. ஆனால் அந்த மரங்களை எல்லாம் கட்டுறதில்ல. கொய்யா மரம் எல்லாம் எதுக்கு அப்படின்னா, தன்னுடைய உடல் முழுவதையும் நமக்காக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே ஒரு மரம் வாழை மரம். அந்த வாழை மரத்தில் காய் இருக்கு. அந்த காயை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா, வாழைக்காயை, குடல் நோயை அகற்றக்கூடிய ஆற்றல் அதுக்கு உண்டு. கனி இருக்கு, வாழைப்பழம். அது மலத்தை எளிதாக்குமா. அதனால அந்த மலமிளக்கி அப்படிங்கிறாங்க. அந்த பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ரத்த விருத்தியாகவும் இருக்கும். ஆகையினாலே அந்த பழம் நமக்கு வாழ்க்கையில் நம்முடைய உடலுக்கு பலம் சேர்க்கிறது. ஆகையினாலே அந்த பழம் உபயோகப்படுது. பூ துவர்ப்பு சத்து. வாழைப்பூ துவர்ப்பு சத்து, ரத்த விருத்தியை ஏற்படுத்துமா. நார் பூ கட்டுவதற்கு உபயோகப்படுது. சரி, அந்த வாழை தண்டு இருக்கே, சிறுநீரில் உள்ள தொல்லைகளை எல்லாம் போக்கும் அப்படிங்கிறாங்க. சிறுநீர் பையை சுத்தம் செய்கிற ஆற்றல் அந்த வாழைத்தண்டு கூட்டுக்கறி வச்சு சாப்பிட்டோம்னா உண்டா. ஆக காய், கனி, பூ, நார், தண்டு அனைத்துமே உபயோகப்படுது. தியாக வாழ்க்கை வாழக்கூடிய ஒரே மரம் வாழை மரம். அதை பார்க்குற போது நம்ம என்ன பண்ணணும், கல்யாண வீட்டுக்குள்ளே போகிற போது இந்த மரம் மாதிரி நாமும் வாழ்க்கையில் உபயோகப்படணும், பிறருக்கு உபயோகப்பட வேண்டும், நம்முடைய வாழ்க்கையும் தியாக வாழ்க்கையாக இருக்க வேண்டும், பிறருக்கு உதவும் குணத்தை மேற்கொள்ள வேண்டும் நினைக்கணுமா. ஆகையினாலே தான் நீயும் இதுபோல பிறருக்கு உதவ வேண்டும் என்பதை நினைவுறுத்தும் விதத்திலே தான் இந்த வாழை மரத்தை கட்டி வைத்திருக்கிறார்கள். ஆக முன்னாலே வாழ்ந்த அந்த தமிழர்கள் எல்லாம், முன்னோர்கள் எல்லாம் எப்படியெல்லாம் ஆராய்ச்சி செய்து ஒரு திருமண வீடு என்றால் அதில் எப்படி என்ன மரம் கட்ட வேண்டும், திருமணம் முடிந்து கொடுக்கிற தாம்பூல பையிலே என்ன காய் போட்டு கொடுக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் சிந்தித்து அழகாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கருத்துக்களை நாமும் ஏற்று நடந்தால் நம் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, நல்ல தகவல் இல்லம் தேடி வருகின்ற நாள். இன்று நாட்டுப்பற்று மிக்கவர்கள் உங்கள் கூட்டு முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். 2லே குரு இருக்கின்றார். பணப்புழக்கம் அதிகரிக்கும். இருந்தாலும் வந்த மறுநிமிடமே செலவாகிவிடும். விரையாதிபதியாக குரு இருப்பதனாலே விரயங்கள் அதிகரிக்கத்தான் செய்யும். குடும்பச்சுமை கூடுதலாக இருக்கும். எதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு, 2லே செவ்வாய். வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தால் கொஞ்சம் முன்கோபம் வரும். முன்கோபத்தின் காரணமாக பல காரியங்களிலே முட்டுக்கட்டைகள் கூட ஏற்படலாம். அருகில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். பொதுவாக உத்தியோகத்திலே மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. நினைத்த நேரத்தில் நினைத்த காரியத்தை செய்ய இயலாது. கடன் சுமை கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். இருந்தாலும் கூட அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனாலே சிவாலய வழிபாடு உங்களுக்கு சிறப்புகளை வழங்கும். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே செவ்வாய். அது மட்டுமல்ல, இன்றைக்கு சந்திராஷ்டமம். பகல் 12 வரை சந்திராஷ்டமம். காலை நேரத்தில் உங்களுக்கு எதை செய்ய நினைத்தாலும் செய்ய இயலாது. அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாக இருக்கும். சண்டை சச்சரவுகளில் சிக்கி தவிப்பீர்கள். நினைத்த நேரத்தில் செய்ய முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் கூட உண்டு. ஆனால் மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்குழப்பம் அகலும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். தொட்ட காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பதவியில் உள்ளவர்களின் உதவி கிடைத்து மகிழ்வீர்கள். கடகராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஒருபுறம் இருந்தாலும் இன்று பகல் 12:12க்கு மேல் சந்திராஷ்டமம் வருகிறது. ஏதாவது புது முயற்சி செய்ய நினைத்தால் காலையிலேயே செய்து விடுவது நல்லது. உங்களுடைய கடமையில் தொய்வு இருந்தாலும் அதை அகற்றிக்கொள்ள நினைத்தவர்கள் காலையில் தொலைபேசி வாயிலாக யாரிடம் தொடர்பு கொள்ள நினைத்தால் தொடர்பு கொள்ளலாம். நண்பர்கள் மூலம் நல்ல தகவலை கேட்க நினைத்தால் 12:12க்குள் செய்து விடுவது நல்லது. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அதிகரிக்கும். இறைவனை பூசித்தும் இறை நாமத்தை வாசித்தும் நீங்கள் அமைதியாக இருந்தால் தான் காரியங்களை சாதிக்க இயலும். நம்பிக்கைக்குரியவர்கள் கூட உங்களுக்கு நன்மைகளை செய்ய முன்வர மாட்டார்கள். எனவே இன்று கொஞ்சம் அதிகம் கவனம் தேவைப்படுகின்ற நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உடல்நிலையிலும் கவனம் செலுத்துங்கள்.
சிம்மராசி நேயர்களே, கண்டகச்சனி இருக்கிறது. எனவே உடல்நிலை தொல்லைகள் அதிகரிக்கலாம். கைவலி, கால்வலி, மூட்டு வலி என்று ஏதாவது ஒரு அங்கங்களிலே குறைபாடுகள் வரலாம், வலிகள் வரலாம், மருத்துவ செலவுகள் உண்டு. நண்பர்களிடம் ஒப்படைத்த பொறுப்பு நல்ல விதமாக நடைபெறாமல் போகலாம். பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்தால் அதிலும் சிக்கல்கள் உருவாகும். உத்தியோகத்தில் கூட உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை நீங்களே செய்வதுதான் நல்லது. இன்று கவனம் தேவை. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும் நாள். இருந்தாலும் கூட சூரியனோடு கேது இருப்பதனாலே மனக்கவலைகள் அதிகரிக்கும், பணப்புழக்கம் குறைவாக இருக்கும், கடன் சுமை கூடிக்கொண்டு போகிறது என்று கவலைப்படுவீர்கள். நட்பு கூட திடீரென பகையாகலாம். குரு பார்வை இருந்தாலும் கூட குழப்பங்கள் அதிகரிக்கும். இரட்டித்த சிந்தனை மேலோங்கும். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, புதன் வலிமை இழந்திருக்கிறார். விரையாதிபதி புதன் உங்கள் ராசியில் இருப்பதால் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். இருந்தாலும் கூட அஷ்டமத்தில் குருவும் இருக்கின்றார். அலைச்சல் அதிகரிக்கும். வாகனங்களால் தொல்லை உண்டு. தெருவில் செல்கின்ற பொழுது செல்போன்களை பேசிக்கொண்டு செல்ல வேண்டாம். அதனால் சிக்கல்கள் வரலாம். அது மட்டுமல்ல, உறவினர்களையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. வாகன மாற்றம் செய்யலாமா, பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். என்ன இருந்தாலும் இன்று நீங்கள் எதை சிந்தித்தாலும் அது நடைபெறுவது அரிது. வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை இன்று சிவாலய வழிபாடு சிறப்பை தரும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சுக்கிரபலம் நன்றாக இருந்தால் அக்கறை செலுத்தாத காரியத்தில் கூட ஆதாயம் கிடைக்கும். விஐபிக்கள் வீடு தேடி வருவார்கள். விரும்பிய பொருளை வாங்கி மகிழ்வீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாக இருக்கும். கணிசமான தொகை கைகளிலே புரளும். சொத்துக்கள் வாங்குவது விற்பது பற்றியும் சிந்திப்பீர்கள். சொல்லும் சொற்கள் எல்லாம் வெல்லும் சொற்களாக மாறும். இந்த நாள் உங்களுக்கு மிக மிக இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, 6லே குரு இருக்கின்றார். எனவே பகைக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கை. பிள்ளைகள் வழியிலும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. அயல்நாட்டிலிருந்து அழைப்புகள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள இயலாது. 10லே கேது இருப்பதால் எதிலும் மிக மிக கவனம் தேவை. தொழிலில் கூட்டாளிகள் இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். ஏமாற்றத்தை சந்திக்காமல் இருக்க இன்று முழுவதும் உங்களுக்கு விழிப்புணர்ச்சி அதிகம் தேவை. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்குள் 12 வரை சந்திரன். எனவே காலை நேரம் உங்களுக்கு கலகலப்பாக இருக்கும். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். சமயோஜிதமாகவும் சாதனையமாகவும் பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும். அதே நேரத்திலே உங்களுக்கு உறவினர்கள் வருகையால் உள்ளம் மகிழப் போகின்றீர்கள். இரவு பகலாக நீங்கள் செய்த முயற்சிக்கு இன்று வெற்றி கிடைக்கப் போகின்றது. இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, பகல் 12:12க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். 6க்கு அதிபதி உங்கள் ராசிக்கு வருவதனாலே மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்குழப்பம் அகலும். உத்தியோகத்திலிருந்து முன்னேற்றத்துக்கான ஒரு நல்ல தகவல் கிடைக்கலாம். கடன் சுமை கொஞ்சம் குறையும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். பகையாக இருந்த வியாபார விரோதத்தில் இருந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது அவர்கள் நட்பாக மாறுவார்கள். வீடு வாங்குவது விற்பது பற்றிய சிந்தனை மேலோங்கலாம். 2ல் ராகு இருப்பதால் திடீரென தனலாபங்கள் வரலாம். எந்த காரியத்தை செய்ய தொடங்கினாலும் பணத்தை வைத்துக் கொண்டு செய்ய இயலாது. காரியத்தை தொடங்கிவிட்டால் காசு பண புழக்கம் தானாகவே வரலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மீனராசி நேயர்களே, ஜென்மத்தில் ராகு, 7லே கேது, நாகதோஷத்தின் பின்னணியில் இருக்கிறீர்கள். இருந்தாலும் ராசிநாதன் குரு 3ல் இருப்பதால் முன்னேற்றத்திற்கான முதல் படிக்கு செல்ல வழியமைத்துக் கொள்வீர்கள். தேகநலில் தெளிவு பிறக்கும். தேங்கி நின்ற காரியங்கள் சிறப்பாக முடிவடையும். சொத்துக்கள் வாங்குவது பற்றிய சிந்தனை மேலோங்கும். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உறுதுணையாக இருப்பார்கள். தாய் வழி ஆதரவு உண்டு. இதுவரை வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்றலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். அயல்நாட்டிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்வது பற்றிய சிந்தனையும் மேலோங்கும். இந்த நாள் மிக இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.